உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. தமிழ் மொழியை நாம் வளர்க்க முடியும், காக்க முடியும் என்ற நிலைப்பாட்டை கொன்றவர்கள் நாங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆக அதிகாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே நேரத்தில் கேட்கின்றீர்கள் மாநில சுயாட்சி. நீங்கள் உள்ளாட்சிகளிடம் இருந்து அதிகாரங்களை பறித்தீர்களே, அந்த பறித்த அதிகாரங்களை எப்போது நீங்கள் கொடுக்க போகின்றீர்கள்? இவங்க என்ன பறிச்சாங்க? 1959 உள்ளாட்சியிலிருந்து இவர்கள் பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் அப்படிங்கறதோட விளைவுகள் என்னவா இருக்கு? இன்னைக்கு அந்த அதிகாரங்களை எல்லாம் இவங்க பறிச்ச பின்னாடி வசதி உள்ளவர்களுக்கு தனியார் பள்ளி, வசதி இல்லாதவர்களுக்கு அரசு பள்ளி, இப்படி ஒரு நிலை உருவாக்கிவிட்டது. அந்த பள்ளியினுடைய தரமே இப்போது தாழ்ந்து போய்விட்டது. மாநில சுயாட்சி இருந்தா தான் நீட்டுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்றாங்கல்ல. நீட்டு ஏன் வந்தது சொல்லுங்க. திமுக இப்போ இந்த மாநில சுயாட்சி கோரிக்கையை முன்னெடுப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முன்னெடுப்பதற்கு என்ன காரணம்னா, ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கீனம் உச்சத்துக்கு போயிட்டு இதை எடுத்து தமிழ்மொழி காக்கிறோம்னு வந்தா மடமாத்தி விடக்கூடிய ஒரு செயல். அதே போல ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடன் கூட்டணியில் இருக்கின்றது என்றால் அந்த கட்சிக்கு கணிசமான வாக்குகள் இருக்க வேண்டும். கொள்ளையடித்து குவித்த பணம் கூடுதலாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு இருந்தா தான் கூட்டணி தொடரும். இல்லைன்னா கொட்டுவார செருப்பு கழட்டி விட்டு போற மாதிரி போயிட்டே இருப்பாங்க, அணி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு சிலது மத்திய அரசுடைய அதிகார பட்டியல் இருந்துதான் ஆகணும். இப்போ ஸ்டேட் ரிவர்ஸ் அது மத்திய அரசுடைய அதிகார பட்டியல் இருக்கணும், மாநில அரசுடைய அதிகார பட்டியல் இருக்காது. அம்பேத்கர் கூட அதான் சொல்றாரு, இது மாநில அரசுடைய அதிகார பட்டியல் இருந்ததுன்னா நீர் பங்கீட்டுல சிக்கல் வரும் அப்படின்னு தெளிவா சொன்னாரு. அதனுடைய வெளிப்பாடுதான் மாநில அரசுடைய அதிகார பட்டியல் வச்சாங்க. இப்ப காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாத்து பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள்லாம் நிக்குது. எதுக்கு தமிழ்நாட்டு ஒரு தேர்தல் ஆணையம்? எதுக்கு தனி வாக்காளர் பட்டியல்? ஒரே நாடுனா ஒரே தேர்தல் ஆணையம் தான் இருக்கணும். கூட்டுறவு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அனைத்து தேர்தல்களையும் அந்த ஒரே தேர்தல் ஆணையம் தான் நடக்கும். நீங்க முதல்ல சொன்னீங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லாமல் சுடுகாடுன்னு சொன்னீங்கல்ல. ஒரு நெருக்கடி வந்தோன்னு அப்படியே கை விட்டீங்களே. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு மாநில கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கல் நல்லசாமி ஐயா அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு சூழல்ல தமிழகத்திலே இந்த காவிரி நீர் விவகாரம் குறித்தும், முல்லை பெரியார் ஆகட்டும், அதுபோன்று மாநில சுயாட்சி குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வர்றாரு. கல் உரிமை மாநாடு கூட நடத்தி இருந்திருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில அவரிடம் மாநில சுய ஆட்சி உரிமை குறித்து தமிழ்நாடு முன்னெடுக்கிற சில விவகாரங்கள் குறித்து நம்ம விரிவாக பேச போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. மாநில சுய ஆட்சி உரிமை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அதாவது மாநில சுயாட்சிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீண்ட நாளைய கோரிக்கை. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும், மத்தியில் அதிகாரம் குவிந்து கிடக்கக்கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. மாநில சுயாட்சி பெற்றால்தான் தமிழ் மொழியை நாம் வளர்க்க முடியும், காக்க முடியும் என்ற நிலைப்பாட்டை கொன்றவர்கள் நாங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆக அதிகாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே நேரத்தில் கேட்கின்றீர்கள் மாநில சுயாட்சி. நீங்கள் உள்ளாட்சிகளிடம் இருந்து அதிகாரங்களை பறித்தீர்களே, அந்த பறித்த அதிகாரங்களை எப்போது நீங்கள் கொடுக்க போகின்றீர்கள்? இவங்க என்ன பறிச்சாங்க? 1959 பல்வேந்திராய் மேத்தா பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்டன. ஆரம்ப கல்வி, சுகாதாரம், கால்நடை மேம்பாடு போன்ற வேளாண்மை போன்ற துறைகள் எல்லாம் உள்ளாட்சிகளிடம்தான் அப்போது இருந்து வந்தன. அதை 1967 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு பறித்து கொண்டது. அந்த பறித்து கொண்ட அந்த உரிமையை எப்போது கொடுக்க போகின்றீர்கள்? உதாரணத்துக்கு மாநில அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆரம்ப கல்வி இன்னும் ஊராட்சி ஒன்றியம், நகர்மன்றம், மாநகர மன்றம் இவற்றினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அவங்கதான் ஊதியம் கொடுத்தாங்க. அவங்கதான் ஒரு ஆசிரியரை நீக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி ஆரம்ப சுகாதாரம்,
அதே மாதிரி கால்நடை மேம்பாடு, அதே மாதிரி வேளாண்மை போன்ற துறைகள்லாம் உள்ளாட்சிகள் இருந்து வந்தன. செயல்பாடும் சிறப்பாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்த அதிகாரங்களை பறித்து கொண்டார். ஆக பறித்து கொண்ட அதிகாரங்களை நீங்கள் எப்போது உள்ளாட்சிகளிடம் கொடுக்க போகின்றீர்கள்? ஆக தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. நீங்கள் அதிகம் வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றீர்கள், மாநில சுயாட்சியை முன்னிறுத்துகின்றீர்கள். அதே நேரத்தில் உள்ளாட்சிகளிடம் இருந்து உங்களால் பறிக்கப்பட்ட அதிகாரத்தை மீண்டும் உள்ளாட்சிகளிடம் கொடுப்பது எப்போது? மாநில சுயாட்சிங்கிறீங்க, கிராம சுயாட்சி என்ன ஆச்சு, எங்க போச்சு? இதான் நான் கேட்கிறேன். இல்ல, உள்ளாட்சியிலிருந்து இவர்கள் பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் அப்படிங்கறதுடைய விளைவுகள் என்னவா இருக்கு? இதனுடைய விளைவு முன்ன ஆரம்ப கல்விங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த உள்ளாட்சியில தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினால, அவர்கள் அந்த கிராமத்தில் இருந்த காரணத்தினால அந்த கல்வி ஒழுங்காக இருந்தது. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வசதி படைத்தவர்கள், வசதி இல்லாத ஏழைகள் எல்லாமே அதே பள்ளியில தான் படிச்சாங்க. இன்னைக்கு அந்த அதிகாரங்களை எல்லாம் இவங்க பறிச்ச பின்னாடி வசதி உள்ளவர்களுக்கு தனியார் பள்ளி, வசதி இல்லாதவர்களுக்கு அரசு பள்ளி, இப்படி ஒரு நிலை உருவாக்கிவிட்டது. அந்த பள்ளியினுடைய தரமே இப்போது தாழ்ந்து போய்விட்டது. அதனுடைய விளைவுதான் ஒதுக்கீடு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதிகாரத்தை பறித்து அதை கெடுத்துட்டாங்கன்னு குற்றச்சாட்டு சுமத்துறேன், இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதே மாதிரிதான் ஆரம்ப சுகாதாரம். அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர், உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் இவங்களுடைய கண்காணிப்பு இருந்தது. அதனால நிர்வாகம் ஒழுங்கா இருந்தது. இப்ப அந்த கண்காணிப்பு இல்லாதனால அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் பாழ்பட்டு போயிட்டு இருக்கு. அதிகார பரவல் இருந்திருந்தால் அது இன்னும் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஓகே, நீங்க முன்வைக்கிற இதே போன்ற சில குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில் முன்வைக்கிறாரு மத்திய அரசு மேல. அதாவது இந்த நீட் மாதிரியான மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றுறது மூலமாக தமிழகத்திலே மும்மொழி கொள்கையை அவங்க திணிக்க நினைக்கிறாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் அன்றைக்கு ராஜமன்னார் கமிஷன் 71 போடப்பட்டதில் சமயத்தில் இருந்து அதன் பிறகு வந்த சக்கரியா கமிஷன் ஆகட்டும், அப்புறம் நீதிபதி பிஞ்சித் கமிஷன் ஆகட்டும், இப்படி இவ்வளவு கடந்து வந்தும் மாநில சுயாட்சி உரிமை அப்படிங்கிறத மீட்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறத அவரும் வலியுறுத்துறாரு. இந்த கமிஷன்லாம் என்ன அவங்க தரப்புல இருந்து அறிக்கை கொடுத்திருந்தாங்க, இது நினைவு இருக்கா அவங்களுக்கு? எதனால இது இன்னும் தேங்கிக்கிட்டே இருக்கு மாநில சுயாட்சி கோரிக்கை அப்படிங்கிறது? அதாவது இந்தியா அமெரிக்கா மாதிரியோ ரஷ்யா மாதிரியோ இல்ல. அங்க மாநில சுயாட்சி அங்க உண்டு. அங்க பெடரல் செட்டப், இங்க குவாசை பெடரல் செட்டப். 1930 அங்க பெடரல் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம். இங்க அது யுனைடெட் கிடையாது, பெடரலும் கிடையாது, ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒண்ணு. நீட்டு எல்லாம் நாங்க மாநில சுயாட்சி இருந்தா தான் நீட்டுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல. நீட் ஏன் வந்தது சொல்லுங்க? நீட்டு வர வேண்டிய அவசியம் என்ன காரணம்? அந்த காரணத்தை நீட்டு கொண்டு வந்தவங்களும் யோசிக்கிறது இல்ல, நீட்டு எதுக்குறவங்களும் சிந்திக்கிறது இல்ல. எதனால நீட்டு வந்தது? வளர்ந்த நாடுகள்ல தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு இந்தியாவுக்குள்ள சிவப்பு விரிச்சு விட்டாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாம் மாசுபட்டு போச்சு. மக்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அடுத்தது கலப்படம். உணவுல இருந்து உயிராக்கும் மருந்து வரல கலப்படம் இல்லாத இடங்களே கிடையாது. பால்ல கலப்படம் 69% கலப்பட பால் தான் இன்னைக்கு சந்தைப்படுத்தி வருவதாக மத்திய அரசு ஒத்துக்குது. உத்தரப்பிரதேசத்துல பால் வணிகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மாடுகளே இல்லாம வேதிப்பொருளை வச்சு பாலை தயாரிச்சு வித்துக்கிட்டு இருந்திருக்காரு. சமையல் எண்ணெய், கலப்படம் பண்ணாத எண்ணெய்களே சந்தையில் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழங்கள் பூரா கார்பைட் போட்டுதான் பழுக்க வைக்கிறாங்க. இப்படி எல்லா இடங்கள்லயும் கலப்படம். ஆக அந்த தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பள விரிக்கிறது நிறுத்தி இருந்தால், இந்த மாதிரி கலப்படம் செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்தால், பாயில படுத்து நோயில சாகக்கூடிய நோயாளிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். அப்படி குறைகின்ற பொழுது இப்போது இருக்கக்கூடிய மருந்து கடைகள்ல 75% இழுத்து மூட வேண்டியதா இருக்கும். மருத்துவமனைகள்ல சரிவாது காணாம போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகின்ற பொழுது மருத்துவ படிப்பின் மீதான மவுசு குறையும். இப்போ பிற
துறை கல்லூரிகள் எப்படி மாணவர்களை தேடி அலைகின்றார்களோ அதை போல மருத்துவக் கல்லூரியும் மாணவர்களை தேடி அலைய வேண்டிய ஒரு அவலம் ஏற்படும். அந்த சூழல் வருகின்ற பொழுது நீட் தானாக காணாமல் போகும். இத பத்தி யாரு பேசுறது இல்லையே. ஏன் பேசுறது இல்ல? இன்னைக்கு இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைங்கிறாங்க. இன்னைக்கு தேவை என்ன? இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா? இன்னைக்கு எந்த இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கைன்னு என்ன? இந்த உலகத்தில் 7000 மொழிகள் இருக்கு. முதல் மொழி அவரவருடைய தாய்மொழி. இரண்டாவது மொழி உலக பொதுமொழி. அது ஆங்கிலமும் அல்ல, ஹிந்தியும் அல்ல. இந்த 7000 மொழிகளிலே இருந்து நல்ல சொற்களை ஐக்கிய நாடுகள் சபை எடுத்து, நல்ல எழுத்துக்களை எடுத்து ஒரு புது மொழி உருவாக்கிட வேண்டும். இந்த 7000 மொழிகளும் மொத்த உருவமா அந்த புதுமொழி இருக்கணும். அதுதான் ஐக்கிய நாடுகள் சபையில ஆட்சி மொழியா இருக்கணும். காலப்போக்கில் அம்மொழி உலகத்தை இணைக்கும் மொழியாக மாறும். அப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுது இந்த உலகம் ஒன்றிணையும். இப்போ கணியன் பூங்குடனார் சொன்னார்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் எமது ஊர்கள், அனைத்து மக்களும் என்னுடைய உடன்பிறப்புகள்னு சொன்னார்ல காரல் மார்க்ஸ். இந்த உலகம் ஒரு குடை கீழ் வரும்னு கனவு கண்டார்ல. இந்த கனவுகள் நனவாக வேண்டுமே யானால் ஒரு பொது மொழியை, புது மொழியை ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்க வேண்டும். அதுதான் கெட்ட போரிடும் சமுதாயத்தை வேரோடு சாய்க்கும் மொழியாக இருக்கும். இது உலக அளவில் பரவுகின்ற பொழுது உலக ஒருமைப்பாடும் இறையாண்மையும் காக்கப்படும். நமக்கு இருப்பது ஒரு உலகம். நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள், அனைவருக்கும் ஒரே எதிர்காலம். இது உறுதிப்படுத்தப்படும். ஒரு மொழிதான் தேவை. ஒரு மொழி அவரவருடைய தாய்மொழி, இரண்டாவது மொழி உலக பொதுமொழி, புதுமொழி. அது ஆங்கிலமும் அல்ல, ஹிந்தியும் அல்ல, சீன மொழியும் அல்ல, மற்ற மொழியும் அல்ல. இத பத்தி யாரும் பேசுறது இல்லையே, சிந்திக்கிறது இல்லையே. ஏன்? ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லையே. இதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதடி நிற்கும் உலகு. குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளர் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். அப்படி ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்க வேண்டுமே ஆனால் இதையெல்லாம் சிந்திக்கணும். உலக பொதுமொழியை பத்தி சிந்திக்கணும். இந்த நீட் ஏன் வந்தது, ஒழிக்கிறதுக்கு நிரந்தர தீர்வு என்ன, இதெல்லாம் சிந்திச்சு எடுக்கணும். அதாவது தீசிஸ், முற்கோள், முரண்கோள், முற்றுக்கோள் என்ற அடிப்படையில் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும். ஓகே, திமுக இப்போ இந்த மாநில சுயாட்சி கோரிக்கையை முன்னெடுப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முன்னெடுப்பதற்கு என்ன காரணம்னா, ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கீனம் உச்சத்துக்கு போயிட்டுது. இதை எடுத்து தமிழ்மொழி காக்கிறோம்னு வந்தா மடமாத்தி விடக்கூடிய ஒரு செயல், மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு செயல். அப்படித்தான் பார்க்க வேண்டி இருக்கு. இந்த நேரத்துல இதை கொண்டு வர வேண்டிய, பிரச்சனையை கிளப்ப வேண்டிய நோக்கம் என்ன? உள்நோக்கம் கொண்டது. மக்களுடைய கவனத்தை திசையிருப்பும் செயலாகும் இது. திமுகவை தவிர வேற எந்த தலைவர்கள் இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை அப்படிங்கிறத வலுவா முன்வைக்கிறாங்க? அதோடைய அது நடந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய, நம்ம அறுவடை செய்யக்கூடிய பலன்கள் என்ன? அதாவது இப்ப யாராருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரிக்கிறாங்க. பாஜக எதிர்த்து வெளிநடப்பு பண்ணாங்க. அதிமுக அந்த இதுல கலந்துக்கல அந்த அன்னைக்கு. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. என்ன, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற வரை அந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே இருப்பாங்க. ஆக இந்த கூட்டணின்னு சொல்றாங்க இல்லைங்க, இந்த கூட்டணி பத்தி சொல்லும் போது நாலடியார் சொல்றாங்க, விளக்கொளியும் வேசையர் நற்பும் இரண்டும் துளக்கர நாடின் வேறல்ல, விளக்கொளியும் நெய்யகற்ற கண்ணே அருமே அவர் அன்பும் கையகற்ற கண்ணே அரும். ஒரு விளக்கினுடைய வெளிச்சு எது வரல இருக்கோ, விளக்குல எண்ணெய் இருக்கு வரலும், எண்ணெய் இல்லாம வெளிச்சு காணாத போயிடும். ஒரு விளைமகளோட தொடர்பு எது வரல இருக்கும், கையில காசு பணம் இருக்கணும், உடல்ல வலுவு இருக்கணும், மனசுல தெம்பு இருக்கணும். இந்த 3 இருந்தா தான் ஒரு விளை மகளோட தொடர்பு நீடிக்கும். அதே போல ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடன் கூட்டணியில் இருக்கின்றது என்றால்
அந்த கட்சிக்கு கணிசமான வாக்குகள் இருக்க வேண்டும். கொள்ளையடித்து குவித்த பணம் கூடுதலாக இருக்க வேண்டும். இந்த 2 இருந்தா தான் கூட்டணி தொடரும். இல்லைன்னா கொத்தவாரா இருந்து செருப்பு கழட்டி விட்டு போற மாதிரி போயிட்டே இருப்பாங்க, அணி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் கூட்டணி. 10 சிறுவருக்கும் நட்பு 20 கொள்வாரும் கள்வரும் நேர். ஐயா, நான் ஏற்கனவே கேட்டதுதான். இப்ப இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ராஜமன்னார் கமிஷன் ஆகட்டும், சர்க்காரியா கமிஷன் ஆகட்டும், இவங்க என்ன முன்மொழிஞ்சாங்க இவங்களுடைய அறிக்கையில? இந்த கமிஷனுக்கான வேல்யூ என்னவா இருந்தது? அந்த கமிஷன்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது சில பரிந்துரைகளை தான் பண்ணாங்க. அந்த பரிந்துரைகளை எல்லாம் யாரும் ஏத்துக்க தயாராக இல்லை. அவங்க கோணத்துல தான் பாக்குறாங்களா அப்படியே அதுல இருக்கிற நியாயத்தை உண்மையை தெரிந்து புரிந்து செயல்படுவோர் இல்லை. இப்ப நீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரிதான். நீட்டினுடைய அந்த மூலத்தை யாரும் தெரிஞ்சுக்க தயாரா இல்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதனிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல். ஒரு நோயாளி ஒரு மருத்துவர்கிட்ட போனா நோய் என்ன என்பதை கண்டறிய வேண்டும், டயக்னோசிஸ். 2வது நோய் முதல் நாடி, வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த டிசீஸ். நோய் ஏன் வந்தது, எதனால் வந்தது, எப்படி நடந்து கொண்டதால் வந்தது, எதன் விளைவாக வந்தது, அந்த நோயினுடைய முன் வரலாற்றை முற்றிலுமாக ஆய்ந்து பார்த்து த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் த கேஸ். இறுதியாக உறுதியாக அது தணிக்கும் வாய்நாடி. என்ன மருந்து என்ன சிகிச்சை அளித்தால் இந்த நோய் குணமாகும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து செயல்படுவதே மருத்துவம். இது மருத்துவத்துக்கு மட்டுமல்ல, மற்ற துறைகளுக்கு பொருந்தும். இந்த சிந்தனை ஆட்சியாளர்களுக்கு இல்ல, எதிர்கட்சிகளுக்கு இல்ல. இப்போ கட்சி தலைவருக்கு உண்டான ஒரே இலக்கு என்ன இலக்கு? மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும், அதை வாக்கா மாத்தணும், ஆட்சியில் அமரணும், அதிகாரம் பூசணும், அகப்பட்டதை சுருட்டணும், உலக பணக்காரர் பட்டியல் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வரணும். இந்த இலக்கு, அந்த இலக்கு நோக்கித்தான் பெரும்பாலான கட்சி தலைவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள். பொதுவா மக்களாகிய நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்றோம். ஆகவே ஆட்சியாளர்கள் ஓநாய்களாக இருந்து அவ்வப்போது பிரச்சனைகளை திசைக்கும் நோக்கில் மடைமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மடையர்களாக இருக்கின்றோம். ஓகே, நான் சொன்ன அந்த அந்த கமிஷன்ஸ்ல அவங்க பரிந்துரைத்த சிறப்பு அம்சங்கள் என்னவா இருக்கு? என்ன மாதிரி அம்சங்களை பரிந்துரைக்கிறாங்க? அந்த சிறப்பு அம்சங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒத்த கருத்து யாருமே சொல்லவே இல்லை. ஒத்த கருத்து சொல்லவே இல்லை. இல்ல பொதுவானா என்ன மாதிரி இதை அதுல பரிந்துரைக்கிறாங்க? அவங்க பார்வையில சொல்லியிருக்காங்க. அது ஏத்துக்கிறதோ ஏத்துக்காதது ஆட்சியாளருடைய மனநிலை பொறுத்து இருக்கு. எல்லாமே ஏத்துக்க வேண்டிய அவசியம். உதாரணங்களா எப்படியான அம்சங்கள் அந்த பரிந்துரையில இடம்பெறுது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டீங்கன்னா அதுல பலதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் 2மே சொல்லியிருக்காங்க. இதுல நன்மை என்ன தீமை என்ன 2யும் சொல்லியிருக்காங்க. நன்மையும் தீமையும் நாட்டி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு பரிந்துரை பண்ணும் போது எந்த குழுவா இருந்தாலும் இருக்கக்கூடிய நன்மை தீமை 2யுமே சொல்லியிருப்பாங்க, எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனா முடிவெடுக்க வேண்டியது ஆட்சியாளர். அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அதுதான் ஒரு திட்டத்துக்கு இலக்கணம். ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன 2யும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். அதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கணம். ஒரு அறிஞர் பேசும்போது சொல்றாரு, சட்டசபை கூட, தமிழ்நாடு சட்டசபை கூட இப்ப நம்ம வாடகை கொடுத்துதான் இயங்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாடு அரசுடைய சட்டசபை தமிழ்நாடு அரசு வாடகை கொடுத்துதான் வாங்கி ரன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற அந்த தற்சார்பு தொடர்பானதா, மாநில சுயாட்சி அப்படிங்கிறது எது தொடர்பானது? தற்சார்பு தொடர்பானதா, வணிகம் சார்ந்த அம்சங்கள் இருக்குதா, இல்லை இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தீராத பிரச்சனைகளான காவிரி பிரச்சனை, கல்வி எந்த பட்டியலில் இருக்கணுங்கிற பிரச்சனை, இது போன்ற பிரச்சனையா, எதெல்லாம் அதுல இருக்குன்றதுக்காக கேட்கிறேன். அதாவது ஒரு சிலது மத்திய அரசுடைய அதிகார பட்டியல் இருந்துதான் ஆகணும். இப்போ ஸ்டேட் ரிவர்ஸ் அது மத்திய அரசுடைய அதிகார பட்டியல் தான் இருக்கணும், மாநில அரசுடைய அதிகார பட்டியல் இருக்கக்கூடாது. அம்பேத்கர் கூட அதான் விரும்பினாரு. இது மாநில அரசுடைய அதிகார பட்டியல் இருந்ததுன்னா நீர் பங்கீட்டுல சிக்கல் வரும் அப்படின்னு தெளிவா அவர் சொன்னாரு. ஆனா அப்போதைய ஆட்சியாளர்கள் அது தயாரா இல்லை.
அதனுடைய வெளிப்பாடுதான் மாநில அரசனுடைய அதிகார பட்டியலில் வச்சாங்க. இப்ப காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாத்து பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள்லாம் வந்து நிக்குது. ஆக தமிழ்நாடு ஒரு மழை மறைவு மாநிலம், அண்டை மாநிலங்கள் மழை நிறைவு மாநிலங்கள். அங்கிருந்து இங்கு தண்ணி வரணும், அது இயற்கையானது. ஆனா தடுக்கிறாங்க. இதுக்கு எல்லா காரணம் வந்து மத்திய அரசுடைய அதிகார பட்டியல் இருந்திருந்தா அது நல்லது. அதே மாதிரி இப்ப தேர்தல் சொல்ற மாதிரி அது வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடு, அது தேவையா இல்லையா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுல இந்திய தேர்தல் ஆணையம் தான் அனைத்து தேர்தல்களையும் நடத்த வேண்டும். பாராளுமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், கூட்டுறவு தேர்தல் எல்லாமே அந்த இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தணும். வெவ்வேறு வாக்காளர் பட்டியல் இருக்கவே கூடாது. அது ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கினத்துக்கு வழிவகுக்கும். அது செலவினங்களை வெகுவா குறைக்கும். இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு, தமிழ்நாட்டுல தேர்தல் ஆணையம் இருக்கு. அந்த தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல்களை எல்லாம் நடத்துறாங்க இல்லையா? அந்த உள்ளாட்சி தேர்தல் ஏன் வந்து கிடப்பில் போடுறாங்க, நடத்துறது இல்லை? ஏன் இப்ப தனி அதிகாரம் நியமிச்சிருக்காங்களே, ஏன் ஒரு திருத்தம் கொண்டு வரலாமல சட்டப்பேரவையில்? பதவி உயர்கின்ற ஒரு குழு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிடம் தான் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டுமே ஒழிய இடையில் தனி அதிகாரி என்ற பேச்சுக்கு இடம் இருக்க கூடாது என்ற திருத்தத்தை கொண்டு வந்திருந்தால் இப்ப தேர்தல் தள்ளி போகுமா? இப்ப சுற்றுராட்சிகள்லாம் கலைக்கப்பட்டு தனி அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆக ஜனநாயகத்தை முடிச்சுட்டாங்களே, கொரோனா முடிச்சுட்டாங்களே. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒழுங்கா நடத்துதா? இல்லையே. எதுக்கு தமிழ்நாட்டு ஒரு தேர்தல் ஆணையம்? எதுக்கு தனி வாக்காளர் பட்டியல்? ஒரே நாடுனா ஒரே தேர்தல் ஆணையம் தான் இருக்கணும். அது கூட்டுறவு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அனைத்து தேர்தல்களையும் அந்த ஒரே தேர்தல் ஆணையம் தான் நடத்தணும். பல்குழுவும் பால் செய்யும் உரிமையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாத நாடு. பலதரப்பட்ட குழுக்கள் இருந்ததுன்னா நாடு என்ன ஆகும்? வீடு என்ன ஆகும்? ஒரு சங்கம் என்ன ஆகும்? கட்சி என்ன ஆகும்? உருப்படாது, விளங்காது. அது வீட்டுக்கும் பொருது, நாட்டுக்கும் பொருது. நீங்க உள்ளாட்சியினுடைய குரல்களை பிடிச்சிட்டீங்க, அதிகாரத்தை பூரா பறிச்சுக்கிட்டீங்க. எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும், அதிக அதிகாரம் வேணுங்கிறீங்க. முதல்ல பறிச்சதை கொடுங்க, அப்புறம் அதை பத்தி கேளுங்க. ஓகே, நான் அதை கேட்கணும்னு இருந்தேன். உள்ளாட்சியில் இவர்கள் பறித்த அந்த முக்கியமான இடம் எது? எந்தெந்த இடங்கள்ல அவங்க கை வைக்கிறாங்க? எந்தெந்த அம்சங்கள் அதுல இருக்கு? இப்போ நீங்க இதை ஒப்பீட்டு அளவில் இப்போ மாநில சுயாட்சி கேட்கும் பொழுது இதெல்லாம் லாபம் நமக்கு அப்படின்னு ஸ்டாலின் முன்வைக்கிறாருன்னா, உள்ளாட்சி உரிமை நீங்க கொடுக்கறதுல இதெல்லாம் வந்து லாபம்னு நீங்க ஒரு ஒப்பீட்டு அளவில் நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்களேன். அதாவது உள்ளாட்சிகள்லாம் சிறிய அலகு, ஸ்மால் யூனிட்ஸ். அதனால நேரடி மக்களாட்சி கொண்டு வரலாம். நேரடி மக்களாட்சினா ரைட் டு இனிஷியேட்டிவ், ரைட் டு ரெஃபரண்டம், ரைட் டு ரீகால்னு சொல்லுவாங்க. மக்கள் துவக்கம், மக்கள் இயக்கம், மக்கள் மீட்புரிமை. அந்த அடிப்படையில இதையெல்லாம் கொண்டு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சிக்குள்ள கொள்கை முடிவு எடுக்கிறது கிடையாது. நாடாளுமன்றத்தில், சட்டப்பேரவையில் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களே இவை. ஆகவே இவற்றிற்கான தேர்தல் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் பொறுப்பு முதல் மாநகராட்சி மேயர் பதவி வரை சுயேட்சை சின்னங்களை கொண்டே நடத்தப்பட வேண்டும். சுயேட்சை சின்னங்களை கொண்டே நடத்தப்பட வேண்டும். ஏன்னா கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடம் அல்ல, இம்ப்ளிமெண்டேஷன், நடைமுறைப்படுத்தக்கூடிய இடம். ஆகவே இங்கு அரசியல் தேவையில்லை, அரசியல் கட்சியினுடைய தலையீடு, குறுக்கீடு அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜனநாயகங்கிறது நம்மளுக்கு புதுசல்ல. கிரேக்க நாட்டுல 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற அறிஞர்கள்லாம் அந்த ஜனநாயகத்தை வடித்தெடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி. அதே காலகட்டத்துல தமிழ்நாட்டுல மன்னராட்சி. ஆனா உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் மக்களாட்சி முறையில் செயல்பட்டு இருந்திருக்கு. ஏரி வாரியம், களனி வாரியம், கணக்கு வாரியம், பொன் வாரியம், இப்படிப்பட்ட வாரியங்கள். அந்த வாரியத்துக்கு உண்டான தலைவர், பொறுப்பாளர்களை மக்கள் குடவோலை முறையில் தேர்வு செய்திருக்கின்றார்கள். கைருவினை குளிசுவடை கொன்மார்பொரு கண்டளிக்கும் ஆவண மாக்கள் ஒரு அகனான ஒரு பாடல் வருது. குடவோலை முறையை பத்தி சொல்றாங்க. அந்த பாசன பயனாளிகள், இப்போ ஒரு ஏரி இருக்கு, 1000 ஏக்கர் பாசனம் இருக்கு. அந்த 1000 ஏக்கர் பாசன பயனாளிகள் அவங்களுக்குள்ள
ஜனநாயக முறையில ஒரு அமைப்பு ஏற்படுத்தி குடவோல முறையில தேர்வு செஞ்சு அவங்க அதை பராமரிக்கிறது தான் குடிமராமத்துங்கிறது. இப்ப நம்ம கூட சொன்னோம் குடிமராமத்து நாயகன் பட்டம் கொடுத்தோம்ல. எப்படி குடிமராமத்து நாயகன் நாம் பட்டம் கொடுத்தோம்? நடந்தது குடிமராமத்தா? அரசாங்கம் நீர்வளத்துறை கிட்ட பணம் கொடுக்கறது, நீர்வளத்துறை ஒப்பந்தக்காரர்களை வச்சு இயந்திரங்களை வச்சு வேலை செய்யறது எப்படி குடிமராமத்தாகும்? பயனாளிகளுடைய பங்களிப்பு எங்க இல்லையே. அப்புறம் எதுக்கு குடிமராமத்து நாயகன்? புரிதல் கிடையாதுங்க மக்களுக்கு. மக்களுடைய அறியாமை அறுவடை பண்றது அரசியல். இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்சியை ஆரம்பித்தால் அந்த கட்சி வெற்றி பெறும், அவர் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் கட்சியை ஆரம்பித்தால் ஆரம்பத்திலேயே அடிபட்டு போவார், காலப்போக்கில் காணாமல் போவார். இதுதான் அரசியல். இந்த யதார்த்த நிலைதான் அரசியல் தோன்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரை இருந்துட்டு இருக்கு. அதனால சிசுரோ சொல்லும்போது நல்லவன் நாடாள முடியாதுன்னு சொன்னாரு. நல்லவங்க ஒதுக்கப்படுற, ஓரங்கட்டப்படுற, புறக்கணிக்கப்படுற, விரட்டப்படுற, தாக்கு பிடிக்க முடியாம தானே ஒதுங்குற, ஓடுற, விலகிற அத்தனை சொல்லி கோபுரத்தினுடைய கலசமாக தலைமையை காட்டுகின்ற பொழுது அயோக்கியத்தனத்தினுடைய மொத்த உருவமா தான் காட்டுறாரு. ஆக நல்லவன் நாடாண்டதாக வரலாறே கிடையாது, புதிய வரலாறு படைக்கவும் முடியாது. நீங்க ஆரம்பத்திலே ஒன்று குறிப்பிட்டிருந்தீங்க, மாநில சுயாட்சி கோரிக்கை இப்போது எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. இப்ப நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகட்டும், நீட் மூலமாக மும்மொழி கொள்கை விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறதாகட்டும், தொகுதி மறுசீரமைப்பு குறித்த ஒரு பிரச்சனையை பாஜக கிளப்பி விடுது. அதற்கு மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. இப்படி ஒரு நெருக்கடி மிகுந்த காலகட்டமா இருக்கிறதுனால இந்த மாநில சுயாட்சி முடிவை உடனடியாக எடுத்தாக வேண்டிய காலகட்டாயம் வந்துருச்சு தானே? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்களே. நீங்க இன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க முதல்ல கூட சொன்னீங்க, அடைந்தால் திராவிட நாடு இல்லாமல் சுடுகாடுன்னு சொன்னீங்கல்ல. அப்ப உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டீங்க காலப்போக்குல. அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு சொன்னீங்கல்ல. ஒரு நெருக்கடி வந்தோன்னு அப்படியே கைவிட்டீங்களே. இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா, இன்னைக்கு அரசு நெருக்கடியில் இருக்கு. இப்ப டாஸ்மாக் ஊழல், இப்படி பலதரப்பட்ட ஊழல்ல நெருக்கடியில் சிக்கி தவிச்சுட்டு இருக்குது. எல்லாம் உள்ள போகக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இந்த நிலைமையில மக்களுடைய கவனத்தை திசைப்பதற்காக இப்படி மடமாற்றி விட்டுட்டு இருக்காங்க. தாங்கள் செய்த ஊழலை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொழி கையில் எடுக்கிறாங்க, தமிழ் கையில் எடுக்கிறாங்க. சரி இப்ப தமிழ் கையில் எடுக்கிறாங்கல்ல. 1967 இருந்து 8 உலகத்தமிழ் மாநாடு நடத்திருக்கீங்கல்ல, உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடத்திருக்கீங்கல்ல, 9 மாநாடுகள் நடத்தி முடிச்சிருக்கீங்கல்ல. இந்த மாநாடுகள்ல ஏதாச்சும் ஒரு இலக்கியம், அகத்தியோ தொல்காப்பியம், 10 பாட்டு 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, 500, 10 வரிபாடல், அகநானூறு, பொன்னானூறு, கலித்தொகை, ஆற்றுப்படை நூல், திருமுருக ஆற்றுப்படை, புறணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, மலைபடுகடாம், மதுரை பாட்டு, பட்டினப்பாளை, நெடுநல்வாடை, 11 கணக்கு திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி, ஏழாதி, சிறுபஞ்ச மூலம், இன்னா 40, இனியவு 40, கார் 40, களவழி 40, 50 காப்பியங்கள், சேவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, 5 காப்பியங்கள், 20 இதிகாசங்கள், ராமாயண மகாபாரதம், பக்தி இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தங்கள், 63 நாயன்மார்கள் படைப்புகள், 12 ஆழ்வார்கள் படைப்புகள், சிற்றிலக்கியங்கள், கலம்பகம், உலா, பரணி, பிள்ளைத்தமிழ், சதகம், அந்தாதி, கோவை. இந்த இலக்கியங்களுக்கு நிகரான இலக்கியம் ஏதாவது ஒன்று படைக்கப்பட்டு அங்கே அரங்கேற்றப்பட்டதா? இல்லையே. உங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டீங்க, உங்க கட்சியை முன்னிலைப்படுத்திக்கிட்டீங்க, குடும்பத்தை முன்னிலைப்படுத்திக்கிட்டீங்க. அதுதான் நடந்திருக்குது. தமிழ் வளர்ந்துதா? இல்லையே. ஒரு இலக்கியம், இந்த இலக்கியங்களுக்கு இணையான இலக்கியம் படைக்கப்பட்டு அங்கே அரங்கேற்றப்பட்டதா? பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதையும் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை, திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். கம்பர் எழுதினாரு 9ஆம் நூற்றாண்டுல, வால்மீகி எழுதினது தமிழ் எழுதினாரு. இன்னைக்கு உலகத்தில் பல ராமாயணம் எழுதியிருந்தாலும் தமிழில் கம்பர் எழுதிய ராமாயணத்துக்கு நிகரான ராமாயணம் உலகில் இன்னும் படைக்கப்படவில்லை. அதனாலதான் பாரதியார் சொன்னார், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமி நிலையில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை.
அப்படிப்பட்ட கம்பனையை இழந்தவங்க தானே நீங்க. கம்பரசம்னு எழுதுனவங்க தானே. கம்பனோர் காமுகன், கம்பனோர் அயோக்கியன், அதிவீர ராம பாண்டியனை விட அதிகமாக செக்ஸ் புகுத்தி இருக்கின்றான். இவனா இலக்கியவாதி? டோஸ் 1, டோஸ் 2, டோஸ் 3 விட்டவங்க தானே. அது நச்சு இலக்கியமா? நீங்கள் படைத்த இலக்கியங்கள் நல்ல இலக்கியமா? இல்லையே. கம்பர் வால்மீகி எழுதுனது தமிழாக்கம் பண்றாரு. அதுல சீதையை என்ன சித்த பொண்ணு எழுத முடியும் ராமனுக்கு? அது ஒரு வழிநூல், மூல நூல் அல்ல. அந்த புரிதல் வேண்டாம். சரி, ஓகேங்க ஐயா, நிறைய பேசியிருக்கிறோம். இன்னொரு தருணத்தில் நம்ம தொடருவோம். நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்களை நான் மீண்டும் ஒரு முறை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, உள்ளாட்சி உரிமைகளை பறித்து கொண்ட திமுக முதலில் அதை கொடுக்க வேண்டும், அப்புறமா மாநில சுயாட்சியை அவங்க கேட்கட்டும் அப்படிங்கிற அது யதார்த்தம். அதுதான் நீங்க வலுவாக முன் வச்சிருக்கிறீங்க. இன்னொரு தருணத்துல நம்ம விரிவா பேசுவோம். கருத்துக்களுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி, நன்றி.